பெருமிழலை குறும்பர் நாயனார் மிழலை நாட்டு பெருமையை நீற்று நெறி விலங்கிட நீதி தவறாதவர் வாழும்பதி குரலில மன்னராய் விளங்கிய மிழலை குறும்பர். தம்மிடம் வரும் சிவனடியாரை மகிழ்ந்து வரவேற்று அவரின் குறிப்பறிந்து உதவினார் அமுது தந்து வீழ்ந்து வணங்கி மகிழ வைப்பார். எல்லா செல்வமும் கொடுத்து வந்தார் உள்ளத்தில் சிவன் தாளை வைத்து வணங்கினார். சுந்தரரின் திருவடியை கையால் தொழுதல் வாயால் வாழ்த்துதல் செய்தால் சிவ அருள் கிட்டும் என்று நம்பினார். திருப்பெயரை கூறி போற்றினார். இவருக்கு அனிமா முதல் 8 சித்துகளும் கைவர பெற்றது எல்லாமே ஐந்தெழுத்து மந்திரமே என்ற இயல்பினராயிருந்தார். கொடுங்கோளூர் சென்று அஞ்சை களம் அடைந்தார். தமிழ் மாலை சூட்டி அஞ்சை களத்தப்பரை பணிந்தார். அந்நிலையில் கைலை செல்லும் நேரம் நெருங்கி வருவதை உணர்ந்தார். தான் போற்றும் சுந்தர் கைலை அடையும் பொழுது தம் சித்தியால் அறிந்து கொண்ட மழலை குறும்பர் கண்ணின் கருமணி அகன்ற பின் வாழும். மாந்தரை போல சுந்தரர் கைலை சென்ற பின் இங்கு நான் உயிர் வாழலே நஷ்ட யோகத்தினால் இன்றே நான் சிவனடி சேருவேன் என்று கூறினார். கரணம் 4 ஒன்றாக நல்கி நல்லறிவு மேற்கொண்டு உயிர் வழி மதிமண்டலத்தில் செலுத்தி இராணவத்தால் கபாலம் திறந்து சுந்தரர் கைலை சேர்வதன் முன்னே பெருமிழலை குறும்பர் கைலை அடைந்தார்.